இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து மோகன சுந்தரம் சார் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க கவனிச்சிங்களா? இறைவனை எப்படி பாட அப்படின்னு உடனே நீ என்னை பித்தான் தானே சொன்ன, அப்படியே பாடு அப்படின்னாராம். இப்ப அவர் கல்யாணமான புதுசுல அவர் மனைவிட்ட கேட்டிருப்பார், உன்னை நான் எப்படி கூப்பிட? லூசுன்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து இவர் அப்படியே கூப்பிடுறாருன்னு வைங்க. இது யாருடைய பெருந்தன்மை? யாருடைய பெருந்தன்மை? நீ என்னை பித்தான் தானே அழைத்தாய், அப்படியே பாடு என்று சொன்னது ஆண்டவனுடைய பெருமையா அடியவரின் பெருமையா என்பதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. எங்க 300 ரூபாய் இந்த பூஜைக்கு கொடுத்தோமே, அங்கெல்லாம் இதை விட அதிகமா கொடுக்குறாங்களே பக்தர்கள் உட்கார்ந்து பேசுறாங்களாம். அந்த பக்தியையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் இறைவன் என்றால் அது யாருடைய சிறப்பு? இறைவனுடைய சிறப்பு தானங்க. அங்க உட்காந்து புரணி பேசுறோம், மாமியார குறை சொல்றோம், அவ்வளோத்தையும் காதல வாங்கிக்கிட்டு நமக்கு அருள் செய்கிறான் என்றால் அது ஆண்டவனுடைய சிறப்பே தவிர அடியவனுடைய சிறப்புக்கு அங்க ஒன்றும் இடம் இல்லையங்க. இந்து சமயத்தினுடைய பெரிய தனிச்சிறப்பே என்ன தெரியுமா? இறைவனுடைய எளிவந்த தன்மை. இப்படி ஒரு எளிமையான கடவுளை உலகத்தில் எந்த சமயத்திலையும் நம்மளால பார்க்கவே முடியாது சார். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு நித்யஸ்ரீன்னு பேர். நித்யஸ்ரீன்னு பேர் வச்சிருக்கிறோம், நியூமராலஜி பார்த்து பெரியவங்க எல்லாம் வச்ச பேர். ஆனா அவ 10 நாளைக்கு ஒருக்கா என்கிட்ட வந்து எனக்கே இந்த பேரை வச்ச, எனக்கே இந்த பேரை வச்சன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. ஏன் பாப்பா, நல்ல பேர் தானே. யாராவது கேட்டு நித்யஸ்ரீன்னு சொன்னா எங்க ஒரு பாட்டு பாடுங்கிறாங்க. இதான் எனக்கு வேலையா? எங்க பார்த்தாலும் என்ன பேரு நித்யஸ்ரீ, அப்ப ஒரு பாட்டு பாடு, இந்த பேரை எனக்கு ஏன் நீ வச்ச அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டே இருக்கிறான். ஆனா நம்மை படைத்த, நாம் பெத்த பொண்ணு இந்த பேரை ஏன் வச்சேன்னு சண்டை போடுறா. ஆனா என்னை படைத்த இறைவனுக்கு ஊருக்கு ஒரு பேர் நான் வைக்கிறேன், அந்த பேரை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு. நாகர்கோயில தானுமாலயன் வச்சுக்கோ, எங்க ஊர் தேவதானத்துல நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமிகள் அப்படியே வச்சுக்கோ, நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கோ, அந்த பேர்ல நான் உட்கார்றேன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. நாம பெற்ற பிள்ளைக்கே இந்த பேர் தான் வைக்கணும், இந்த பேர் வைக்க கூடாதுன்னு 1000 கண்டிஷன் போடும்போது நம்மை படைத்த இறைவன் நீ என்ன பேர் வைத்தாலும் அந்த பேரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் அதுதானுங்க ஒரு இறைவனுடைய தனி சிறப்பு. சார், காஞ்சிபுரத்துல நீங்க கேள்விப்பட்ட ஒரு பழைய கதை தான். காஞ்சிபுரத்துல கணிகண்ணன் இருக்கிறான், திருமலிசை ஆழ்வாருடைய சீடன். ஒரு பிரச்சனையில மன்னன் அவனை நாடை விட்டு கடத்திடுறான், நீ நாட்டை விட்டு போ அப்படின்னு. கணிகண்ணன் சோகமா கிளம்பிடுறான். நல்ல ஒரு சீடன் இருக்க முடியாத ஊர்ல குருவும் இருக்க முடியாது, அவரும் கிளம்புறாரு. போறவர் சும்மா போறாரா? பெருமாள் கோயில்ல வந்து கணிகண்ணன் போகிறான், துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகிறேன், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள், நான் போறேன், என் சீடன் போறான், நீ மட்டும் எங்க இருக்க, உன் பாயை சுருட்டிட்டு வான்னு சொன்னா கடவுள் கிளம்பிட்டான் சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் பையன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தான். தம்பி லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்ப, உன்னை போய் பாட்டி வீட்டுல விடுறேன் அப்படிலாம் நீ சொன்ன உடனே கிளம்ப முடியாது. இந்த கேம் முடிகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் கிளம்புவேன் என் பிள்ளை சொல்றான். ஆனா கடவுள் ஒரு பக்தன் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே பாயை சுருட்டிட்டு அவன் சொன்ன ஊருக்கு போய் உட்காருகிறான் என்ற இது எவ்வளவு பெரிய தனிச்சிறப்பு. அதோட முடியல சார், ஓரிரவு இருக்கேங்கிற ஊர்ல இருக்கிறாங்க. அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுறான், கணிகண்ணன் ஊருக்கு வந்துட்டான். இப்ப குருவும் கிளம்புறாரு, பாக்குறாரு, அவர் பாட்டு படுத்து கிடக்குறாரு. உடனே சொல்றார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், துணிவுடைய சென்னா புலவன் நானும் செலவொழிந்தேன், நீயும் உன் பையனாக பாய் அங்கே விரித்து கொள்ளும். உடனே போய் விரிச்சுக்கிட்டார். சார், ஒரு அடியவர் எப்படி ஆட்டி வைத்தாலும் அதற்கெல்லாம் அசைகின்ற ஒரு தெய்வத்தை இந்து சமயத்தை தவிர எந்த சமயத்துல சார் பார்க்க முடியும்? அதனாலதான் அந்த கடவுளுக்கு என்ன பேர் தெரியுமா? சொன்ன வண்ணம் செய்த பெருமான். இப்படி சொன்னா அவர் செஞ்சிருவார். இப்படிப்பட்ட இறைவனுடைய சிறப்பு எவ்வளவு பெருசுங்க. நம்ம சைவத்துல இறைவனை குறிக்கிற 2 வார்த்தை உண்டு. ஒன்னு சிவன், இன்னொன்று சிவம். சிவன் வேறு, சிவம் வேறு. சிவன்னா இறைவன், சிவம் என்றால் இறைநிலை. எல்லோரும் இறைவனாக முடியாது, ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்தால் எல்லோரும் சிவமாக முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லி கொடுத்தது இந்து சமயம் இல்லையா? அப்ப எப்படி சிவமாகிறது? சிம்பிளா திருமூலர் சொன்னார், அன்பே சிவம். சிவமும் அன்பும் 2 என்பர் அறிகிறார். நீ எல்லாத்தையும் அன்பா இருப்பா, நீயும் கடவுள் நிலை எய்த முடியும் என்கின்ற ஒரு ஈஸியான வழியை உலகத்தில் எந்த சமயமாவது இவ்வளவு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருக்குதா? சேரமா நாயனார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. எல்லாருமே இறைவனை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு செஞ்சாங்கல்ல, இறைவனை தரிசனம் செஞ்சாங்கல்ல. சேரமா நாயனார் பொன்வந்தத்து அந்தாதின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு.
அதுல அவர் சிவபெருமான் எப்படி பார்க்கிறாரு? பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. சிவபெருமான் மேனி எப்படி இருக்குதான்? இப்படி பொண்ணு மாதிரி தகதகன்னு இருக்குதான். பொழிந்து இளங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. அவருடைய சடை மின்னல் மாதிரி இருக்குதான். யாருடைய சடை? சிவபெருமானுடைய சடை. வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை. ஒரு வெள்ளியில இருக்கக்கூடிய ஒரு குன்று எப்படி இருக்கும்? அது மாதிரி சிவபெருமானுடைய வாகனம் இருக்குது. இதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவர் சொல்றாரு, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு. நான் ஈசனை பார்க்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பார்க்கிற இறைவனும் என்னை போலவே மகிழ்ச்சி அடைகிறான் என்று தைரியமாக ஒரு அடையவன் பேச முடியும் என்றால் அது நம்முடைய சமயத்துல தாங்க முடியும். சொல்வேந்தர் அவர்களுடைய பேச்சு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். எங்க பேச்சு சொல்வேந்தருக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்க, அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லைங்க. ஆனா இவர் சொல்றாரு, சேரமான் இறைவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், என்ன பார்த்தோன்னே இறைவனுக்கும் அப்படித்தான் இருக்கும். எப்படி ஒரு விஷயம் பாருங்களேன். ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார் சார். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கவி பேரரசு வைரமுத்து மாதிரி வைங்களேன். அவர் போறார், ஒரு பீச்ல நடந்து போறார். ஒரு 5 வயசு சிறுமி மண் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கிறார். அந்த ஊர்ல அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இந்த குழந்தைக்கு அவர் அடையாளம் தெரியல. உடனே இவர் போய் அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. விளையாண்டுட்டு சொல்றாரு கிளம்புறதுக்கு முன்னாடி, பாப்பா உங்க வீட்டுல போய் உங்க அம்மாட்ட ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் கூட நான் இன்னைக்கு விளையாண்டேன்னு சொல்லு, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவர் எல்லாருக்கும் தெரியும். உடனே அந்த பிள்ளை படக்குன்னு அடிச்சிச்சு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட 5ஆம் கிளாஸ் படிக்கிற மேரி கூட விளையாண்டேன்னு சொல்லுங்க, உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு பதிலுக்கு அடிச்சது பாருங்க. அந்த குழந்தையின் அறியாமையை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஆனால் தன் அடியவர்களின் அறியாமையை கூட இறைவன் அறிவின் உச்சமாக அன்பின் உச்சமாக எடுத்துக்கொண்டான் என்றால் அதுதான் நம்முடைய சமயத்தின் மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்கிறேன். இறைவனை எப்படி வேணாலும் அனுபவிக்கிறாங்க. நீல வண்ணமா நினைக்கிறாங்க, கடல் வெண்ணமா நினைக்கிறாங்க, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்லாம் பாடினாங்க. ஆனா பாரதி இப்படி பாடிட்டாரு. உட்கார்ந்து இருக்கிறாரு, பக்கத்துல ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு. இப்ப காக்காவை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? அமாவாசையா இருந்தா சோறு வைப்போம், வடகம் காய போட்டிருந்தா விரட்டி விடுவோம். இந்த 2 தான் செய்வோம். ஆனா பாரதி பார்க்கிறான், அந்த காக்கையினுடைய கரிய வளவளப்பான அந்த பளபளப்பான கலரை பார்த்தோன்னே அவனுக்கு கண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. எவ்வளவு ஒரு தைரியம்! ஒரு காக்கையின் நிறத்தை பார்த்தால் கூட எனக்கு என்னுடைய கண்ணன் ஞாபகம் வருகிறது என்று ஒரு அடியவன் பேச முடியும் என்றால், அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அந்த சமயம் தாங்க ஆண்டவனின் பெருமையை அழகாக சொல்லுகிற ஒரு சமயம். ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு விதிமுறை இருக்கு, சின்னவங்க கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? ஆனா கடவுள்கிட்ட எப்படி இல்லாம பேசலாமாங்க? பெரியவங்க கிட்டே ஒரு 70 வயசு பெரியவர்கிட்ட இப்படித்தான் பேசணும், இப்படி மரியாதையா நடந்துக்கிடணும், நம்ம ஒரு பண்பாடு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. ஆனா கடவுள்கிட்ட எந்த ஒரு மரியாதையும் இல்லாம ஏன் இஷ்டத்துக்கு பேச முடியும்னு அனுமதி தருகிற ஒரே சமயம் நம்முடைய இந்து சமயம் மட்டும்தானாங்க. காலமேக புலவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு திருச்செங்கோடு மலையில இருக்கிற சிவபெருமான பாக்குறார், காட்டுக்குள்ள இருக்கிறார். பார்த்துட்டு அவர் ரொம்ப நக்கலா, நையாண்டியா, நீ ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ 2 கொலை செஞ்சிருக்க, ஆமா ஒரு கொலை செய்யறதுக்கு தூண்டி இருக்க, அதனாலதான் நாட்டுக்குள்ள இருக்க பயந்துகிட்டு காட்டுக்குள்ள வந்து இருந்திருக்க. இப்படி சொல்ல முடியுமாங்க ஒரு இறைவனை? காலனையும் காமனையும் காட்டு சிறுதண்டர் தரு பாலனையும் கொன்ற பழி போமோ, சீலருடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே நீ திருச்செங்காட்டிலே வீற்றிருந்த கால். அன்னைக்கு மார்க்கண்டேயருக்காக யமனை எட்டி உதைச்சு கொண்டு போட்டீங்க, நெற்றி கண்ணால காமனை எரித்தீர்கள், சிறு தொண்டரை பிள்ளைய கொல்றதுக்கு நீங்க தான் தூண்டுனீங்க, அதனாலதான் பயந்து போய் காட்டுக்குள்ளே ஒளிந்து இருக்கிறீர்கள் என்று ஒரு அடியவர் பேச முடியும், அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றால் அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். சார், ஒரு முதலாளி இருக்கிறாரு, வெளியில செக்யூரிட்டி இருக்கிறார். முதலாளிக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு உள்ள வர்றார், செக்யூரிட்டியை கண்டுக்காம உள்ள போயிட்டார். இப்ப செக்யூரிட்டி கூப்பிட்டு, இந்த ஆள் என்னை கண்டுக்காம போனோம்ல, இவன் வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். ஏன் இவன் வேலையை எப்படியா நீ தூக்க முடியும்? நான் முதலாளிக்கு ஃப்ரெண்டு. அப்படியா முதலாளிக்கு ஃப்ரெண்டா? அப்ப முதலாளியே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமாங்க? ஆனா இந்த சமயத்துல சொல்லியிருக்காருங்க, அடியவர்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இறைவனுக்கு நெருக்கமான நண்பனாக இருக்கக்கூடிய சுந்தரர் அவங்களை கவனிக்காம உள்ள போயிட்டார். விரமிண்ட நாயனார் சொல்றாரு, அடியவரை கவனிக்காம வணங்காம எப்படி இவர் இறைவனை பார்க்க போலாம்? இவர் அந்த சைவ சமத்தையை வைத்து நான் விளக்குறேன். அது எப்படிப்பா விளக்க முடியும்?
இறைவனுக்கு அவர் ரொம்ப தோஸ்துப்பா, அவருக்காக அவர் காதல் தூதெல்லாம் போயிருக்கிறார். அப்படியா? இறைவன் அவருக்கு தூதா? அப்ப இறைவனையே நான் விளக்குகிறேன், ஈசனும் குரகு என்று சொல்ல முடியும் என்றால், இறைவனையே ஒரு அடியவன் ஒதுக்கி வைக்க முடியும் என்றால், அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றால், அது இந்து சமயத்தின் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது இல்லையா? தாடகை பிராட்டியர் சாமி கும்பிட போறாங்க, மாலையை எடுத்து ஈசனுக்கு போடுறதுக்காக போறாங்க. சேலை நழுவுகிறது, இக்கட்டான சூழல். ஒரு பெண்ணுக்கு இத மாதிரி எங்கேயாவது நடக்குமா? என்ன செய்ய தகச்சு போய் நிக்கிறாங்க. மாலையை விடவா இல்ல சேலையை பிடிக்கவா நிக்கிறாங்க. இறைவன் அடுத்த கணமே தன் பக்தையின் இக்கட்டை அகற்றுவதற்காக அவரு தலை சாஞ்சு மாலையை வாங்கிக்கிட்டார் சார். இப்படி ஒரு தனிச்சிறப்பு. இறைவன் எல்லாத்துக்கும் இறங்கி வருவார் என்றால் அது இந்து சமயத்தை தவிர வேற எதுங்க? இதுல ரொம்ப அழகு என்ன தெரியுமா? நாம தான் சாமி கோயில்ல போய் கும்பிடுறோம்னு இல்ல, நாம தான் வழிபாடு செய்யறோம்னு இல்ல, எல்லா உயிர்களும் இறைவனை வழிபாடு செய்திருக்கு. சாமி கும்பிட்டுருக்குங்க. திரு ஈங்கோய் மலை சாமி கும்பிட்ட இடம், பசு சாமி கும்பிட்ட இடம் சங்கரன் கோவில், கழுகு சாமி கும்பிட்ட இடம் திருக்கழுக்குன்றம், மயில் சாமி கும்பிட்ட இடம் மயிலாடுதுறை, ஆமை சாமி கும்பிட்டு திருவாமூர், பாம்பு சாமி கும்பிட்டு திருப்பாம்புரம், நண்டு சாமி கும்பிட்டு திரு நண்டாங்கோயில், ஆமை கிளி ஓனா ஒட்டகம் எல்லாமே சாமி கும்பிட்டு சார். எல்லா அக்ரிணை உயிர்களின் அன்பை கூட இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அது என்ன அங்க போய் தேவாரமா பாடியிருக்கும்? நன்று உடையானை தீயது இல்லானே நிறைய வெள்ளேறு ஒன்று உடையானே பாடியிருக்கோம். குளந்தரும் செல்வம் தரும் அடியார் படிதுய ராயனை எல்லாம் நிரந்தரம் செய்யும் நான் பாடியிருக்கோம். தனக்கு என்ன மொழி தெரிந்ததோ, தனக்கு என்ன வழிபாடு தெரிந்ததோ அதை ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள் பாடுவதை கூட இறைவன் தான் ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த சிறப்பு நம்முடைய சமயத்தின் சிறப்பு இல்லையா? அதை விட இன்னும் அழகு என்ன தெரியுமா? தன் தாய் பன்றியை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்த பன்றி குட்டிகளுக்கு இறைவனே பன்றியாக வந்து ஒரு தாய் பன்றியாக வந்து பால் கொடுத்தான் இல்லையா? இதை விட எப்படிங்க ஒரு இறைவன் இறங்கி வர முடியும்? இவ்வளவு சிறப்புகளும் நம்முடைய இந்து சமயத்தில் தான் இருக்கிறது. கல்லால் அடித்த பக்தன் சாக்கியன் அவன் அன்பை ஏத்துக்கிட்டார். வில்லால் அடித்தான் அர்ஜுனன், அதையும் ஏத்துக்கிட்டார். செருப்படி கண்ணப்ப நாயனார் கொடுத்த போதும் அந்த அன்பையும் ஏற்றுக்கொண்டார். பிறப்படியையும் தன் பக்தனுக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால் இறைவன் தான் இருக்கிற நிலையிலிருந்து எவ்வளவு கீழே வர முடியுமோ அவ்வளவு கீழே வந்து தன் பக்தர்களுக்காக இறங்கி வந்த காரணத்தினால் கொஞ்சம் பக்தன் முயற்சி செய்தால் இறைநிலையையும் அடைய முடியும் என்கின்ற வழியையும் காட்டுகிற காரணத்தினால் இந்து சமயத்தின் மிகப்பெரிய பெருமை ஆண்டவர் பெருமையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு அருமையான பட்டியல் ஒண்ணு கொடுத்தாங்க. எறும்பு முதல் அண்ட சராசரத்தில் இருக்கிற எத்தனையோ விலங்குகள் பெருமானை வணங்கி இருக்கின்றன. பாருங்க, எல்லா உயிரும் தனக்கு என்ன தெரியுமோ அந்த வழியிலே இறைவனிடத்திலே அன்பு செலுத்தி இருக்கின்றன. அதையெல்லாம் சாதாரணமான தலப்புராணம்னு எடுக்கக்கூடாது. அந்த கதைகள் எவ்வளவு பெரிய நுட்பத்தை விளக்கி இருக்கின்றன. ஏன்னா உன்னால எப்படி முடியுமோ அப்படி அன்பு செலுத்து. உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ சொல்லு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. கந்த புராணத்துல ஒரு இடம் வருதுங்க. முருகன் இன்னும் சிவபெருமானுடைய மகனாக வந்து தோன்றல. அதுக்குள்ள இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படிங்கிறவன சூரபன்மன் கைது பண்ணி கொண்டு போயிட்டான். அந்த சூரபனுடைய ஜெயில ஜெயந்தன் இருக்கிறான். பிறகு முருகன் பிறந்து வருகிறார், அவதாரம் பண்ணுகிறார். அதன் பிறகு வீரபாகுவ தூது அனுப்புகிறார். அந்த தூது போய் வீரபாகு நிக்கிற போது அதுக்கு முன்னாடி கனவுல முருகன் போகிறார் ஜெயந்தனுக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? யாரு? முருகனை பார்த்து ஜெயந்தன் கேட்கிறான், உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியுது, ஆனா என்ன சாமின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆள் நிக்க முடியுமா? ஒரு கவுன்சிலர் போறதா இருந்தாலே என்ன அமக்கல் பண்ணிட்டு போவான். அவ்வளவு பெரிய கடவுள் முன்னாடி போய் கனவுல காட்சி கொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியுது. ஆமா, நான் சிவனுடைய குமாரனா பிறந்திருக்கிறேன், உன்னை சிறையிலேருந்து மீட்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே ஜெயந்தன் சொல்றான். உன்னை எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியல, உன் மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியல, உன்னை பத்திய பாட்டெல்லாம் எனக்கு தெரியல, நான் எப்படி கும்பிடுறதுன்னு கொஞ்சம் சொல்ல அப்படி. அதுக்கு முருகனுடைய பதில், உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லு. நீ என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லு, நான் அதை வழிபாடா ஏத்துக்கிறேன். கந்த புராணத்துல ஒரே வருது, கற்ற கற்றன பாடினான். என்ன கற்ற கற்றன? அவனுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொன்னா கடவுள் ஏத்துக்கிட்டான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் கடவுளுடைய பெருமைக்கு. தான் ஒரு குழந்தை ஒரு பிரேயருக்கு போச்சு.
அதுக்கு மந்திரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அது ஒரு காரியம் பண்ணுச்சு. ஏ பி சி டி அப்படின்னு அது பாட்டுக்கு ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து இசட் அப்படின்னு முடிச்சுது. பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னா, சாமியை கூப்பிடுற அறிவில்லை, பிரேயர் ஒழுங்கா சொல்லு. அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் சின்ன பிள்ளை, அதனால எனக்கு பிரேயர்லாம் ஃபார்ம் பண்ண தெரியாது. எவ்வளவு பிரேயர் ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஏ டு இசட்ல இருந்து இருக்கிற லெட்டர்ஸை வச்சு தான் பண்ணணும். அதெல்லாம் அவரே பண்ணி, எனக்கு எப்படி தெரியும்? அவராகவே போட்டு பிரேயர் எல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சது இந்த 26 எழுத்து தான். அப்படி சொல்லிட்டு போற நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே சிறந்த பிரேயர் அர்த்தம். ஏன் நம்ம சொல்லும் போது விவரமா ஏதாவது சொல்லுவா, அந்த குழந்தை சுத்தமா சொல்லிச்சு. அது என்ன தெரிஞ்சதோ அதை இறைவன் எடுத்துக்கொண்டா. கற்ற கற்றன